கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஏப்ரல் மாதம் 21 செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 12 அதிகாரம் 13 வசனம். அதன் பின்பகுதி, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகள், நீதிமான்கள், அவர்களுக்கு வருகின்ற நெருக்கங்கள் அநேகமாக இருக்கலாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்து அவனை கர்த்தர் விடுவிப்பார் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல் நெருக்கம் சில நேரம் தேவ பிள்ளைகளுக்கு வரலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது நெருக்கத்தினின்று நீங்குவான் என்று சொல்லுகின்றது. நெருக்கம் வரலாம், பட் அந்த நெருக்கம் நம்மை நெருக்குவதில்லை, அது நம்மை ஒடுக்குவதில்லை. அப்போது அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்து விடுவார். பாருங்க, 8வது வசனம், நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். இங்கு வசனம் என்ன சொல்கிறது என்றால், நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், ஆனால் அவன் இருந்த இடத்திற்கு துன்மார்க்கன் வருவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நீதிமானுக்கு விரோதமாக நெருக்கங்கள் அந்த நெருக்கத்திலே இக்கட்டு அதில் தள்ளி அமிழ்த்தி எழும்பக்கூடாது என்று சொல்லி மனுஷர்கள் திட்டம் போடலாம், பிசாசுகள் திட்டம் போடலாம். ஆனால் தேவன் அமைதியாய் பார்த்து கொண்டே இருப்பார். அமைதியாய் பார்த்து கொண்டே இருந்து அவர் என்ன செய்வாராம், அந்த நெருக்கத்திலிருந்து நீதிமானை விடுவிக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒரு இக்கட்டில் அந்த துன்மார்க்கன் அந்த இடத்திற்கு வருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, வேதத்தில் எஸ்தர் புத்தகத்தில் பார்க்குறோம். மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் பல திட்டங்களை போட்டு அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவனும் அவனுடைய மனைவியும் அவனோடு சேர்ந்தவர்களும் திட்டம் தீட்டுகின்றார்கள். அகாஸ்வரு ராஜாவினிடத்தில் எப்படியாவது இதை மொர்தெகாய்க்கு விரோதமாக திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தலாம் என்று சொல்லி பிளான் போடுகின்றான். ஒரு 50 முழ உயரத்தில் தூக்கு மரத்தை ஒன்று செய்து வைத்து அந்த தூக்கு மரத்தில் எப்படியும் அந்த மொர்தெகாயை போடணும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அலைவதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் பாருங்களேன், மொர்தெகாயை கர்த்தர் அந்த நெருக்கத்திலிருந்து நீக்குகின்றார், விளக்குகின்றார், இக்கட்டு நின்று விடுவிக்கின்றார். ஆனால் அந்த மொர்தெகாய்க்கு செய்யப்பட்ட அந்த தூக்கு மரத்தில் ஆமானே அதில் தூக்கி போடும்படியாக ராஜா கட்டளையிடுவதை பார்க்கின்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கம். ஜீவனுக்கே விரோதமாக சத்துரு பிளான் போடுகின்றான், திட்டம் போடுகின்றான். அந்த பிளானில் நீதிமான் சிக்கிவிடுவான் என்று சொல்லி தவறான கணக்கு போடுகின்றான். ஆனால் தேவன் என்ன செய்கிறாராம், நீதிமானை எல்லா இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறவர். எப்படிப்பட்ட இக்கட்டு போராட்டம் வந்தாலும் அந்த நெருக்கத்திலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு விரோதமாக ஏதாகிலும் ஒரு நெருக்கம் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். நீ பயப்படாதீங்க, விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இருக்கிற நெருக்கத்தினின்று உங்களை விடுவிப்பார், உங்களை ரட்சிப்பார், உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பார். அந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான் என்றும் வசனம் சொல்லுகின்றது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ நீதிமான் நெருக்கத்தினின்று நீங்குவான் என்று வசனம் சொல்லுகின்றது. இதோ உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் நெருக்கமான வழியில் அல்லது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று வேதனையோடு இருக்கிறார்களோ, இந்த நெருக்கத்தினின்று இப்பொழுது அவர்களை விடுவிப்பீராக. ஆண்டவரே, மொர்தெகாய்க்கு விரோதமாக திட்டம் போட்ட ஆமானை ஆண்டவரே, நீர் மொர்தெகாயை விடுவித்து ஆமானை அதே இடத்துல தூக்கி போடும்படியாய் ராஜா கட்டளை பிறப்பித்ததை நாங்கள் வாசிக்கின்றோம். அதே போல தாவீது பல நெருக்கத்தினுடைய செல்லும் பொழுதெல்லாம் நீர் அவரை விடுவித்ததை நாங்கள் வாசிக்கின்றோம். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள் பல நேரங்களில் நெருக்கங்களின் வழியாக போகும் பொழுதெல்லாம் அவர்களை நெருக்கத்திலிருந்து விடுவித்து ரட்சித்து நீர் காப்பாற்றி வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் நெருக்கத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்களோ, தேவரீர் அவர்களை விடுவித்து காத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.